ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காஷ்னி கிச்சன். குக் சிம்பிளி ஈட் ஹெல்தி. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா தக்காளி சூப் ஃபார் ரைஸ். இது ரைஸோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். தக்காளி, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், பெரிய வெங்காயம், மல்லித்தூள், ஆயில், பச்சை மிளகாய், பூண்டு, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, தேங்காய், பட்டை சோம்பு, சோம்பு. முதல்ல பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டை இந்த மாதிரி நசுக்கி வச்சுருக்கலாம். பச்சை மிளகாயை ரெண்டு ரெண்டாக கீந்து எடுத்துக்கணும். தேங்காயை நம்ம சோம்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். அடுத்து தக்காளியை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க. கடைஞ்ச தக்காளியோட நம்ம அரைச்ச தேங்காவை சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கலக்கி வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்து அதை அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணுங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் அதில் நம்ம பட்டை சோம்பு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த தக்காளி கலவையை எடுத்து அதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கும்போது நிறைய கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கி வச்சுருங்க. நவ் இட்ஸ் ரெடி டு சர்வ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.